ஓகே. கை வரைக்கும் போது நம்மளை அனைவரையும் வணங்குகிறேன். இந்த இடம் வந்து தேவதானம்பேட்டைன்னு பேர், செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன்னா, வனதுர்கை அப்படின்ற ஒரு தேவதாம்சத்துக்கு வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஆக்சுவலாக வனதுர்கை யார் அப்படின்றதையும் பதிவு பண்ண விரும்புகிறேன். இதனால் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். மகாபாரதம் தெரியாதவன் யாரும் இருக்க முடியாது. அதில் வந்து வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் எவ்வளவோ மெனக்கறான். சண்டை போட பயந்தானா இல்லை எபிலிட்டி இல்லையா அப்படின்லாம் தெரில. பட் இங்கே இந்த மாதிரி பீஸ்மர் இருக்கார், அவர் இருக்கார், மாமன் இருக்கான், மச்சான் இருக்காங்க போது கிருஷ்ணன் தான் சொல்கிறார். எல்லோரும் தான் இருக்கான், நானும் தான் கூட இருக்கேன். பட் இதெல்லாம் தாண்டி இவங்களெல்லாம் உன்னால் ஜெயிக்கவே முடியாது. இதுக்கு ஒரே ஒரு தேவதாம்சம் இருக்குது, வனதுர்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பேருக்கு ஊருக்கு பேர் அப்பயே செஞ்சின்றது பதிவாயிருக்கு. அதுக்கு பக்கத்தில் வா, நம்ம 2 பேரும் போய்ட்டு வருவோம். அங்கே வந்து நான் ஒரு மந்திர உபாசனம் பண்ணுறேன். என்ன அது, நம்ம கிருஷ்ணரையே கடவுளில் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதை தாண்டி ஒரு ரூபம் இருக்கா அப்படிங்கும்போது இங்கே கூட்டு வர்றார். அதை பதிவு பண்ணுறார். என்னென்னா, ஓம் ஹ்ரீம் தும் ஜலஜல தும்ர லோசனை சண்ட சம்ஹாரி ஐம் ஹ்ரீம் லீம் நமோ பகவதி வன துர்காய ஹும்பட் ஸ்வாஹா. இதை சொல்கிறா. ஒவ்வொரு அஸ்திரம் இருக்குது. அக்னி அஸ்திரம்னு ஒன்று இருக்குது, நீருக்குன்னு ஒரு அஸ்திரம் இருக்குது, வெப்பக்காற்றை வீசுவதற்கு ஒரு அஸ்திரம் இருக்குது, குளிர்காற்றை வீசுவதற்கு அஸ்திரம். இந்த அஸ்திரம்லாம் நீ வீசுவது உனக்கு தெரியும். உனக்கு தெரியாத ஒன்று வெற்றி. யார் ஜெயிக்க போகிறான்னு உனக்கு தெரியாது. ஆகையால் ஒவ்வொரு அஸ்திரம் எய்துவதற்கு முன் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே பதிவு பண்ணு அடி அப்படிறாங்க. அந்த வனதுர்கை அம்மனுக்கு தான் இங்கே கோயில் இருக்குது. திருப்பி சொல்கிறேன். ஓம் ஹ்ரீம் தும் ஜலஜல தும்ர லோசனை சண்ட சம்ஹாரி ஐம் ஹ்ரீம் லீம் நமோ பகவதி வனதுர்காய ஹும்பட் ஸ்வாகா. இது யார் சொல்கிறாருன்னா, அர்ஜுனனுக்கு யுத்தத்தை முன்னிட்டு மகாகிருஷ்ணர் சொன்னதாக ஐதீகம். மகாபாரதத்தில் நிறைய இடங்களிலே இது வருகிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது வள்ளலாரோட நெருங்கிய தொடர்புடையது. பாக்கம், இதுக்கு பக்கத்தில் தான் பாக்கம்ன்ற மலை. வள்ளலார்லாம் வந்து பார்த்தோன்னா சாமியாருக்கு சாமியார், சயின்டிஸ்ட்டுக்கு சயின்டிஸ்ட்டு, புலவருக்கு புலவர், மொழியலுக்கு மொழியல். இன்னொன்று பார்த்தா சமூக அக்கறை அவரை விட மிஞ்சினவங்க யாரும் உலகத்தில் கிடையவே கிடையாது. நீ யாரை வேணா யார், பிச்சைக்காரன் யார், பணக்காரன் யாராவது, எல்லாருக்கும் பசிக்க தான் செய்யும். யார் பசிச்சாலும் இங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்ன ஒரு ஃபஸ்ட்டு அவர் தான். அந்த மாதிரி ஒருவர் தனிமையை முன்னிட்டு தபஸ் பண்ணணும்னு ஒரு இடத்துக்கு வர்றாருன்றது உண்மையிலேயே நம்ம போய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இது ஏன் பிரபலமாகலை அப்படின்றது எனக்கு தெரியல. நிறைய டிவி இருக்குது, நிறைய சேனல் இருக்குது, நிறைய சாமியார்கள் இருக்காங்க. இதையும் பதிவு பண்ண மறக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கே எதாச்சும் தான் தெரியுது. இவ்வளோ நாள் விட்டாலாட்டி முன்னாடியே வந்திருப்பேன். இது என்னன்னா, வள்ளலார் வந்து தபஸ் பண்ணது, ரெஸ்பிரேஷன் கண்ட்ரோலை வந்து எடுத்துக்கிட்டது இந்த இடம் அப்படின்னு கேள்விப்படும் போது மகா ஆச்சரியமாக இருக்குது. அது மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால், உங்கள் தலையெழுத்து ஒரு நல்ல தலையெழுத்தாக இருக்கும் பட்சத்தில் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இங்கே வர முடியும். அங்கே போனால் புதையல் கிதையல் கிடைக்குமா, இதை பாறைக்கிற ஊருக்குனா உள்ளுக்குள்ளேருந்து ஏதாவது கிடைக்குமா, மானுக்குன்னு அடிச்சு சாப்பிட்லாமா, உடும்பு கறி கிடைக்குமானாலும் இங்கே வர முடியும். வந்து ரெஸ்பிரேஷன் கண்ட்ரோல் இங்கே வந்தால் ஆஹா, சொர்க்கத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் இங்கே சொர்க்கம். நீங்கள் என்னென்ன ஹெர்பலை மனசுக்குள்ளே தேடிட்டு வரீங்களோ அத்தனை இங்கே இருக்கா. வள்ளலார் வந்து கரெக்டு தான்டா, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சோம். உங்களுக்கும் ஒரு வேளை வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் ஒரு முறை வாங்க. வந்த பிறகு உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் எங்கேயாவது பேட்டி கொடுக்கணும்னு யோசிப்பீங்க. காட் பிளஸ் யூ. நீங்கள் வர்றதுக்கு என்னுடைய ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.